செவ்வாய்க்கு 2, 12, 7 கிரகம் இல்லைன்னா திருமணம் ஆகாதுன்ட்டேன். யாருக்கு ஆகாது? ஆணுக்கு ஆகாது. இப்போ வீரராகம் சொல்கிறதுல தப்பு இல்லை. அந்த விஷயம் டைவர்ஸுக்கு போகவும் போகாது. இது நமக்கு ஜோசியக்காரவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் அது போகிறத போகாதபடி பண்ணுறவன் தானே ஜோசியன். அதை நம்ம சொல்கிறத பார்க்குறவன் கேட்கணுமா வேணாமா? 69 வயசில் பிறந்தவனை கொண்டு வந்து பையன், 69ல் பிறந்தவனை கொண்டு வந்து பையங்கிறாரு ஐயா. 56 வயசு உள்ள ஆளை பையனில் சேர்க்குறதா, ஆம்பளையில் சேர்க்குறதா, இப்போ பெரியவர்னு சேர்க்குறதா? நான் ஒரு இங்கே மரகதம்மால நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஒரு 84 ஒரு பையன் இருக்காமா, ஒரு பொண்ணு இருந்தால் சொல்லுங்கன்னு. பையன்லாம் கிடையாதுங்க, பையன்லாம் சொல்லி பேசாதீங்க அப்படின்னாங்க. அப்போ தான் அதை நான் அந்த பாயிண்டே யோசித்தேன். அப்போ இப்போ என்ன வந்துருச்சு? 2000ல் பிறந்தவன் தான் பையனாக வரான், 90ல் பிறந்தவனே பையனாக வரல. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? முதல்ல ஆண் ஜாதகம்னு எடுத்தோம்னா 3, 4, 5 முதல்ல கரெக்டாக இருக்கா? அதுக்கப்புறம் 4 சரியாக இருந்தால் 10 வேலை செய்தா? தொழில் நல்லா இருக்கா? நீங்கள் நல்லா பாருங்கள். அந்த பையனுக்கு ஜாதகத்தை எடுங்க, 7 லக்னத்துக்கு 7ஆம் இடத்த லக்னமாக மாற்றுங்க. 7க்கு 3, 6 கூடையவன் கெட்டு போகிறானான்னு பாருங்கள். 7க்கு 3, 6 கூடையவன் 7க்கு 11ஆம் வீடு. அப்போ இவனுக்கு லக்னத்துக்கு 5ல் போய் கிரகம் நிற்கலாமா? முதல்ல நின்னா அவனே படுகுழியில் அவனே குழி நோண்டி உள்ளார போய் படுத்துக்க போகிறான்னு அர்த்தம். அவனுடைய படிப்புக்கு நான் வரல, அவனுடைய சம்பாத்தியத்துக்கு வரல, அவனுடைய தனம் தானியத்துக்கு வரல. அப்போ 5ல் போய் 5 கிரகம் நின்றுதுன்னா கட்டுற பொண்ணை எப்படி யோசித்து கட்டணும்? பார்த்து கட்டணும். இல்லைன்னா நம்ம பொண்ணை கொடுக்கறதா இருந்தால் பார்த்து யோசனை பண்ணி கொடுக்கணும். சொல்லுங்கள், 4க்கு 2ஆம் இடமா வருதா 5? அப்போ அந்த வீட்டில் அம்மாக்காரி டாமினேஷன் பண்ணுவாளா? வாழ விடுவாளா? முதல்ல 11ல் கிரகம் இருக்கலாம், 5 கிரகம் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் 5ல் போய் இருக்கக்கூடாது. 5ஆம் ஒரு லக்னாதிபதி 5ல் போய் நின்றுட்டுனா சூப்பர்னு எங்கேயும் பேசக்கூடாது. பணம் விடும், அங்கே யாருக்கும் கட்டுப்பட மாட்டான். இந்த திருமண பொருத்தத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ ஜாதகம் இப்போ நான் பார்த்ததில், சமீபத்தில் பார்த்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எல்லாம் சனி மகாதசை. சனி மகாதசை எல்லாருக்கும் கொடுக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருக்குமே கொடுக்கலைங்க, யாருக்குமே செய்யலை. இதை பற்றி பயங்கரமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான். எவனுக்காவது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, மகர லக்கணமாக கும்ப லக்கணம் எதுக்குமே செய்யலை. ஆனால் ஒருத்தனுக்கு செய்து, கடக லக்கணத்துக்கு செய்து கஷ்டத்தை கொடுக்குது. கடங்காரன் 10 பேர் வந்து நின்னாலும் எதுக்க மூஞ்ச பார்த்து நின்று கேள்வி கேட்க முடியாது. எப்படி கடைசி இது வரைக்கும் தண்ணி முழுவனாலும் வடிஞ்சிடுது தண்ணி. அப்போ கடக லக்கணத்துக்கு செய்யுதுன்னா அடுத்தது எந்த லக்கணத்துக்கு செய்யும்? எதுக்கு செய்யும்? ஆடா போங்கயா. மேஷம் அப்படியே ரிவர்ஸில் 4 நாளாக வாங்க. இப்போ ஒரு உதாரணம், ஒரு 3 ஜாதகம் பார்த்தேன். ரிஷப லக்கணத்துக்கு 8, 11 கூடயும் குரு மகா தசை. குரு 8லேயும் இருக்குது, 11லேயும் இருக்குது. அவனை தோக்கடிச்சிருச்சான்னா தோக்கடிக்கலை, கோடீஸ்வரன் ஆகிட்டு. நான் சொன்னேன், இப்படி வந்தது தூக்கி அப்படியே பரட்டுனேன், உன் பொண்டாட்டி பேரில் மாற்று, தப்பிச்சு படான்னு. எங்கேயாவது ஓடி போய்டு, அட்ரஸ் இல்லாத இடத்துக்கு ஓடி போய்டு. அப்போ பணம் எப்படி வந்திருக்கும்? ஆனால் அவனை ராகுதசை முச்சந்தியில் கையேந்தாதது மட்டும்தான் பாக்கி, பிச்சை எடுக்க விட்டுட்டு. அப்போ அடுத்து வர சனி தசை, அதுக்கு தாண்டா பாவி சொல்கிறேன், எல்லாத்தையும் தூக்கி பொண்டாட்டி பேரில் மாற்றிட்டு எங்கேயாவது ஓடி போய்டு. சனி தசை என்ன பண்ணோம்? இருக்கிற கோமணம் சட்டி முதற்கொண்டு எல்லாத்தையும் உரி விட்டு அனுப்பிடும். சனி மகாதசையில் சனி புத்தியை வந்து
சனி பாவியோட சேர்ந்து நின்றுதுன்னு இங்கே கேதோட நின்னாலோ குருவோட நின்னாலோ முடிச்சிடும் கதையை. அது எந்த லக்னமாக இருந்தாலும் எடுத்துங்க, அதுக்கு ஆணித்தரம் எதுவுமே கிடையாது. சூரியன் புதன் சந்திரன் சனி தொடர்பு. நான் சொன்னேன் லக்ன பாவம் லக்ன பாவாதிபதி யார்? சூரியன் போய் கெட்டுட்டான்னு வைங்க, தலையில் பிரச்சனையான்னு கேட்டேன். ஐயா உட்காந்துருக்காரு. அம்சத்தை போய் பார்த்தேன், அங்கே கேதோட ஜாயிண்ட் அடிக்குது சனி, தலையில் கட்டியான்னு. செத்துருவானான்னு கேட்டார். அடுத்த வாரத்தை சாவ மாட்டான்ட்டேன். நான் சொன்னேன் இவன் பெரிய பணக்காரன் ஏங்கிறேன். அவன் சொல்கிறாரு இன்னும் கல்யாணம் ஆகல 100 பவுன் கையில் வச்சுருக்காங்கிறாரு. உண்மை தானே ஐயா? எதுக்குன்னா நம்ம ஒரு பாயிண்ட் பேசணும்னா அந்த பாயிண்டில் நமக்கு பல அர்த்தம் இருக்கணும், அந்த அர்த்தத்துக்கு விளக்கம் இருக்கணும். விளக்கம் இல்லைன்னா நம்ம பேசக்கூடாது. இப்படி ஆகலாம் அப்படி ஆகலாம், போயிருக்கலாம் வந்திருக்கலாம், எல்லா புக்கும் எடுத்தாலும் இருக்கும் பாயிண்ட்டு, இல்லாமல்லாம் கிடையாது. அந்த பாயிண்ட்டு ஜெயிக்குமா ஜெயிக்காதா? அவ்வளோதான். நான் சொன்னேன் ஒரு ஜாதகருக்கு சொல்கிறேன், எனக்கு இந்த பொண்டாட்டியாக வேணாம், நான் விளக்க போகிறேன் அப்படின்னா. நான் சொன்னேன் இதை 3 மாதம் கழித்து வந்து என்கிட்ட சொல்லிட்டாருன்னு. அப்போ 3 மாதத்தில் எந்த கிரகம் மாறும்? எது சார் மாறும் சொல்லுங்கள் பாபு. 3 மாதத்தில் எந்த கிரகம் மாறும்? செவ்வாய் 45 நாள், 1.5 மாதம் வச்சுங்க. நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 45 நாள் சேர்த்துக்கிறோம். அதிகமாக மாறுறது இந்த சுக்கிரன் செவ்வாய். இந்த திருமணத்துக்கு இந்த சுக்கிரன் செவ்வாய். அப்போ சுக்கிரன் செவ்வாயை பார்த்தோம்னா குருவை விட்டுறலாமான்னாக்கா விடக்கூடாது, குருவையும் பார்க்கணும். அப்போ இவன் சொல்லுவான் நம்ம ஒரு பொண்ணு வயசுக்கு வருது, ராகு குருவை தொடும் காலம், வயதுக்கு வருவாள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நீங்கள் அதை பாருங்கள், இந்த டைம் பாருங்கள், இந்த சித்திரை மாதம் பூரா ஐயருக்கெல்லாம் செம ஜோறு. ஏன்னா அவ்வளோ பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு இந்த லீவு நாள் வெக்கேஷனில். என்ன காரணம் சொல்லுங்கள்? சனி கிராஸ் பண்ணிடுச்சு ராகுவை, சனி கிராஸ் பண்ணிடுச்சு. கோச்சாரத்தில் குரு திரிகோணத்தில் இருக்கார் ராகுக்கு. இப்போ பாருங்கள் நிறைய குழந்தை பிறக்கும், நிறைய ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். ஒருத்தனுக்கு பிள்ளை இல்லைன்னு இப்போ வந்து கேட்குறான்னு வைங்களாம், உடனே நீ வந்து இந்த மாதிரி வைத்தியத்துக்கு போகணுன்னு சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள், இருக்கோ இல்லையோ உண்டாயிடும். அதுக்குள்ளே ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம். நம்ம உண்மை தானே சங்கர்? நம்ம தராசை தூக்கி தான் பார்க்கணும், அதை பெரட்டி பார்க்கக்கூடாது. அப்போ நம்ம ஒரு வழி சொல்கிறோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. ராகவன் சொன்னது நல்ல வழி, பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி அதை வந்து உடைக்க முடியும், அதுக்கு வழி என்ன?